நிகழ்தகவு. வீட்டில் பேச்சு மூச்சு இன்றி மயங்கி கிடந்த மனைவி பதறி அடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற உறவினர்கள். உயிர் பிரிந்து பல மணி நேரமாகிவிட்டதாக கூறிய மருத்துவர்கள். 2 நாட்களுக்கு பின் நீதிமன்றத்தில் சரணடைந்த கணவன். தாலி கட்டிய மனைவியை கணவனே கொலை செய்தது ஏன்? உடலில் சிறு காயம் கூட ஏற்படுத்தாமல் மனைவியின் கதையை முடித்தது எப்படி? கணவன் சொன்ன அதிர்ச்சி வாக்குமூலம் என்ன? கட்டட வேலை பார்க்குற முருகன் வழக்கம் போல கட்டட வேலைக்கு போயிருந்திருக்காரு. மனைவி செல்வி மட்டும் வீட்டில் இருந்திருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற மகள்கள் 2 பேரும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தற்செயலா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாசல் கதவு திறந்திருந்திருக்கு. ஆனாலும் நம்ம பாட்டுக்கு உள்ள போனா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக வாசல்ல நின்று செல்வி செல்வின்னு கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த சவுண்டுமே இல்லாததால சந்தேகப்பட்டு உள்ள போய் பார்த்துருக்காங்க சொந்தக்காரங்க. அப்போ வீட்டுக்குள்ள செல்வி மூச்சு பேச்சு இல்லாம மயங்கி கிடந்திருக்காங்க. உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்கள பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர்கள் செல்வி ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. உடம்புல எந்த காயமும் இல்லை. திடீர்னு செல்விக்கு என்னாச்சு, எப்படி உயிரிழந்திருக்காங்கன்னு சொந்தக்காரங்கெல்லாம் குழம்பி போயிருந்திருக்காங்க. செல்வி இறந்ததை கணவர் முருகனுக்கு சொல்லலாம்னு நினைச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அவர் வேலை செய்யற இடத்துக்கு ஆளை அனுப்பி விசாரிச்சா முருகன் காலையில இருந்தே வேலைக்கு வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சும் எந்த தகவலும் இல்லை. அப்பதான் செல்வியோட மரணத்துக்கும் கணவன் முருகனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற விஷயம் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸும் செல்வியோட கணவன் முருகனை தேடிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு இடையில செல்வியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதுல செல்வியோட கழுத்தை யாரோ நெரிச்சதுல தான் அவங்க உயிர் போயிருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. செல்வி வீட்டில் மயங்கி கிடந்தது மார்ச் 11. கரெக்டா 2 நாள் கழிச்சு 13ஆம் தேதி கணவன் முருகன் தென்காசி கோர்ட்டுக்கு போய் தன்னோட மனைவியை கொலை பண்ணது நான் தான் சொல்லி சரணடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் கொலை எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்கு போலீஸ் முருகனை கஸ்டடியில எடுத்திருக்காங்க. அப்போ முருகன் கிட்ட நடத்தின விசாரணையில தான் எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு. கடையநல்லூர் பக்கத்துல உள்ள செவல் விளைய சேர்ந்த 35 வயசான முருகனுக்கும் 30 வயசான செல்விக்கும் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. கட்டட வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிச்சுட்டு வந்திருக்காரு முருகன். நல்லபடியா போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில செல்போனால மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. செல்வி எப்ப பார்த்தாலும் செல்போனும் கையுமாவே இருந்ததா சொல்லப்படுது. புருஷன் பிள்ளைங்களை கூட சரியா கவனிக்காம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் செல்போன்ல பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க, இல்லனா மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது கணவன் முருகனுக்கு கோபத்தை உண்டாக்கியிருக்கு. முருகன் பல முறை சத்தம் போட்டிருக்காரு. ஆனாலும் செல்வி அதை கண்டுக்காம இருந்திருக்காங்க. வேலைக்கு போன இடத்துல இருந்து முருகன் ஏதாச்சும் அவசரத்துக்கு கால் பண்ணப்போவும் செல்வியோட போன் பிஸினே வந்துட்டு இருந்திருக்கு. அப்பப்ப சின்ன சின்ன சண்டையா ஏற்பட்டிருந்தது. ஒரு நாள் மிகப்பெரிய பூதாகரமான சண்டையா வெடிச்சிருக்கு. சம்பவத்தன்னைக்கு காலையில முருகன் வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தப்ப செல்வி கணவனை கவனிக்காம போனே கதின்னு இருந்ததா சொல்லப்படுது. செல்போன்ல அப்படி என்னதான் இருக்கு, யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க, அதை என்கிட்ட கொடுன்னு கணவன் கேட்க அது ஒண்ணுமில்லைன்னு சொல்லி செல்வி மழுப்பி இருக்காங்க. அப்போ 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. திடீர்னு ஆவேசம் அடைஞ்ச முருகன் வீட்டில் கிடந்த செல்வியோட துப்பட்டாவை எடுத்து அவங்க கழுத்தை இறுக்கியிருக்காரு. அதுல அந்த இடத்திலேயே சரிஞ்சு விழுந்த செல்வி கொஞ்ச நேரத்திலேயே துடி துடிச்சு இறந்து போயிருக்காங்க.
மனைவி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் பயத்திலையும் பதட்டத்திலையும் முருகன் நேரா திருச்செந்தூருக்கு போயிருக்காரு. 2 நாள் திருச்செந்தூர்ல அங்க இங்கன்னு சுத்திட்டு இருந்திருக்காரு. எப்படினாலும் நாம தான் செல்வியை கொன்னோன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க வந்து நம்மளை பிடிக்கிறதுக்குள்ள நாமளே சரணடைஞ்சிருவோன்னு நினைச்சு ஒரு வக்கீல் மூலமா தென்காசி கோர்ட்ல சரணடைஞ்சிருக்காரு. விசாரணைக்கு அப்புறம் முருகனை கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஜெயில அடைச்சிட்டாங்க காவல்துறையினர். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.